வணக்கம். காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழை இலை கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், இந்த கப்பில் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு இடியப்ப மாவு. இங்கே பச்சரிசி மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து புழுங்கல் அரிசியில் அரைச்ச இடியப்ப மாவு. 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மாவை சேர்த்துக்கிடுவோம். 2 கப்பு மாவுக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா தோசை மாவு பதத்தில் இருக்கணும். மாவை நல்லா கட்டி தட்டாமல் இந்த மாதிரி கிண்டிக்கங்க. ரெண்டு கப்பு மாவுக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா மறுபடியும் மாவு சேர்க்குற மாதிரி. பாருங்க, நல்லா கட்டி தட்டாமல் கிண்டிக்கங்க. நல்லா கிண்டியாச்சு. இந்த பதத்தில் இருந்தால் போதும் மாவு. பாருங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நல்லா ஈவனாக எங்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இதை கிண்டி ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு நம்ம தேங்காய் பூரணத்தையும் செஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ தேங்காய் பூரணம் செஞ்சுக்கிடுவோம். பாருங்க, 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். பாருங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணுவோம். அது போதும். பாருங்க, அதில் வெல்லம், இதில் வந்து இந்த வெள்ளத்தில் வந்து மண்ணெல்லாம் இல்லை. அதனால தான் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் மண் உள்ள வெள்ளமாக இருந்தால் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் ஜீனி கூட போட்டுக்கலாம். அதனால் வெல்லம் தான் நமக்கு ரொம்ப ஹெல்தியானது. அதனால தான் நான் வெள்ளத்தை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேங்காய் பூவை சேர்த்துக்கிறேன். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூரணத்தையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையை அடுப்பில் வைக்கிற வேண்டியது. பாருங்கள், அவ்வளோதான். இதையும் இறக்கிடுவோம். எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு
நம்ம பூரண கொழுக்கட்டை செய்வோம்ல அதே மாதிரி தான், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி வைக்க வேண்டியது. பாருங்கள், இப்போ எல்லா கொழுக்கட்டைகளையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் பானையில் வச்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா ஆவி வந்துருச்சு. இப்போ அப்படியே மூடி போட்டு மூடிடுவோம். பாருங்கள், நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திடுவோம். அடுப்பை அமர்த்திட்டு ஆறணுன்னா எடுத்து பரிமாறிடுவோம். பாருங்கள், வாழை இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், வாழை இலையில் வச்சு அவிச்சிருக்கிறதுனால ரொம்ப நமக்கு ஹெல்தியானது. பாருங்கள் நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு. வாழை இலையில் வச்சு அவிச்சதுனால நமக்கு ரொம்ப ஹெல்தியானது. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். வணக்கம்.